புளிக்கறி, வெங்காயம் வெள்ளைப்பூடு புளிக்கறி. ஒரு 200 வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக உரித்து 4 நாளாக வெட்டி வச்சு வரணும். வெள்ளைப்பூடு 3 பூடை வாங்கி நல்லா உரித்து அதையும் 2 வெட்டி வச்சு வதக்கி பக்கத்துக்காங்க போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் நல்லா பொண்ணாக போட்டு இதையும் கொட்டி நல்லா கட்டி போல் வதங்க விடணும். உப்பு தண்ணி ஒரு சொட்டு ஊற்றி மிச்சம் உப்பு தாங்காது வெங்காயம். கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேர்வையிலேயே வதங்கினோன்னா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி கரைச்சி மீன் குழம்பு எப்படி கொடுத்துருங்க எல்லாம் போட்டு புளியையும் போட்டு கரைச்சி கொஞ்சமாக தான் புளி போடணும். வெங்காயம் தாங்கக்கூடிய சக்தி இல்லை. தானே புளியை போட்டு ஒரு கொட்டைப்பாக்கு 200 வெங்காயத்துக்கு 3 புளி அந்த ஒரு சின்ன உருண்டை போடும். ஊரை போட்டு நல்லா புளி வதக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி தான் நேரத்தில் இந்த குழம்பு ஊற்றிட்டு அதை ஊற்றணும். ஊற்றிட்டு ஆனால் நீங்கள் முட்டை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா அதோட நல்லா இருக்கும். திஞ்சாட்டி போனால் அநியாயமாக போகும். நல்லா நல்லா குழம்பு செய்துன்னு கொதித்து வரக்குள்ள நல்லா மாசி தூள் கொஞ்சம் எடுத்து போட்டு மேலால் நல்லா போட்டு கலகலன்னு இந்த முட்டை ஒன்று ஊற்றி அடித்து சுடி ஊற்றி வச்சிடணும். அது சோத்துக்கு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு முட்டை போலையாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் விதமாக களியாக்குவேன். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு புளிக்கறி ஆக்குறேன்னா இந்த மெத்தடில் ஆக்கினா சரி. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக அந்த காலத்து சாப்பாடு அப்படின்னாலே பெரிய ஒரு இது தானே. இப்போ இல்லையே அந்த சாப்பாடெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை நல்ல பொங்கல்லாம் நல்லா வச்சுட்டு அடியில் பீக்கி வச்சு கழுவி வச்சுட்டு 2ஆம் பாலில் வெங்காயம் தொட்டு கருவேப்பிலை ரொம்ப எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி இதே எல்லாம் போட்டு பறிச்சிக்காது ஊற்றி நல்லா தகன்னு இந்த வெள்ளை பிளாக்காவுக்கும் இதுக்கு இடையில அந்த சரக்கெல்லாம் சேர்ந்து கொலன்னு வரும். கட்டி பால் தொட்டு போட்டு ஊற்றுற மாதிரி இலைப்பால் அப்படியே சுற்றி சரக்கடன்னு போட்டு நான் சொன்னேன்னா பொறுமாத்து அது உடனே அரைக்கிறவங்களுக்கு கஷ்டம். அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா லேசு அதில் மும்பிட்டுக்காங்க பிடிச்ச போது. இப்போ ரமணி அரைச்சி வச்சிருக்கா அதெல்லாம் இல்லையே சாமி அரைச்சா கொடுத்து இல்லை நான் ரமணியை கேட்குறேன். ரமணியை காக்கினா அதெல்லாம் போடுமான்னு கேட்கத்தான் நான் கேட்டேன். சரி சரி போட்டுக்கரலாம். துளசிக்காய் இப்படி ஆக்குறது சாப்பிடுவாங்க.